वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். இவ்வுலக போகத்திலும் சொர்க்க போகத்திலும் ஈடுபட்டு அவற்றை அடைவதையே குறிக்கோளாக கொண்ட மனிதர்களின் நிச்சய புத்தி இல்லாத தன்மையை விளக்கிய வாசுதேவன் கர்மயோகத்தை பற்றி உபதேசம் செய்யும் நோக்கத்துடன் போகங்களிலும் ஐஸ்வர்யத்திலும் பற்றில்லாமல் சமபாவனையுடன் இருக்க வேண்டுமென்று 45வது ஸ்லோகத்திலே உபதேசிக்கிறார். இந்த ஸ்லோகம் மிகவும் முக்கியமான ஸ்லோகமாம். இது ஒரு அழகான ஸ்லோகம். த்ரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். ஹே அர்ஜுனா, வேதாக வேதங்கள் திரைகுண்ய விஷயாக முக்குணங்களின் செயல்களான போகங்களையும் அவற்றின் சாதனை முறைகளையும் பற்றி கூறுபவை. நிஸ்திரைகுண்யா பவ, அந்த போகங்களிலும் அவற்றின் சாதனைகளிலும் பற்றில்லாதவனாக இருப்பாயாக. நிர்த்வந்தக பவ, மகிழ்ச்சி துயரம் போன்ற இருமைகளுக்கு ஆட்படாதவனாக இருப்பாயாக. நித்திய சத்வஸ்தக பவ, நித்திய பொருளான பரமாத்மாவிடம் நிலை பெற்ற மனமுடையவனாக இருப்பாயாக. நிர்யோகக்ஷேமக பவ, யோகக்ஷேமத்தை விரும்பாதவனாக இருப்பாயாக. ஆத்மவான், மனதை தனக்கு வசப்பட்டவனாக இருப்பாயாக. திரைகுண்ய விஷயா வேதாக என்கிறார். திரிகுணம், அதாவது சத்துவம் ரஜஸ் தமஸ், இந்த 3 குணங்களால் ஏற்படும் பிரவೃத்திக்கு ஏற்றபடி நாம் பெறுகின்ற போகங்கள், செல்வங்கள், அவற்றை பெற்றுத்தரக்கூடிய கர்மங்கள், இவை அனைத்தும் திரைகுண்யங்கள் என்று கூறப்படுகின்றன. வேதங்களின் பூர்வ பாகத்திலே, அதாவது கர்மகாண்டத்தில், இந்த கர்மங்களை செய்யும் முறைகள், அவற்றால் ஏற்படும் பயன்கள் நன்றாக விளக்கப்பட்டுள்ளன. உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அந்தந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமிய கர்மங்களையெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அந்த காமிய கர்மத்தின் பயனோ நிலையற்றதாகும். ஆகையால் நீ எப்படி இருக்க வேண்டும்? நிஸ்திரைகுண்யோ பவ என்கிறார் பகவான். காமிய கர்மங்களிலும் அவற்றால் ஏற்படும் போகங்களிலும் பற்றில்லாதவனாக இருப்பாயாக என்று எம்பெருமான் எம்புகின்றார். இதை கேட்கும் பொழுது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. வேதத்திலே கர்மகாண்டத்திலே எத்தனை விதமான யாகங்கள் செய்ய சொல்லுகிறார்கள். அவற்றை செய்யும் முறைகள், அவற்றால் ஏற்படும் பலன்களெல்லாம் கூறப்பட்டனவே. உதாரணமாக, சொர்க்கலோகத்தை அடைவதற்குரிய யஜ்யத்தை செய்தால் ஒருவன் சொர்க்கத்தை அடைந்து சொர்க்கபோகத்தை அனுபவிப்பான். ஆனால் அந்த சொர்க்கபோகமோ நிலையற்றது என்றால் எதற்காக வேதத்தில் சொர்க்க காமோ எஜேத்த என்று சொல்ல வேண்டும்? இந்த கேள்விக்கு விளக்கமும் நாம் பார்க்கலாம். உலகத்திலே ஒவ்வொருடைய மனப்பான்மையும் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஒரு தாய்க்கு 3 மகன்கள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஒரு மகன் சத்துவகுணம் உள்ளவனாகவும், மற்றொரு மகன் ரஜோகுணம் நிரம்பியவனாகவும், கடைசி மகன் தமோகுணம் நிரம்பியவனாக இருக்கிறான் என்றால் அந்த தாய் என்ன செய்வாள்? 3 பேரிடம் மிகுந்த பாசம் கொண்ட அந்த தாய் 3 பேருக்கும் தேவையானவற்றையெல்லாம் கூறுகின்றாள். 3 பேரும் நலமாக இருக்கக்கூடிய செயல்களை செய்கின்றாள். அவ்வாறே வேத மாதா, ஸ்ருதி மாதா அனைவரிடமும் கருணை கொண்டு காமிய கர்மங்களையும் அவற்றை செய்யும் முறைகளையும் பயன்களையும் கூறுகின்றாள். ஆனால் இந்த கர்மங்களிலேயே எப்பொழுதும் உழலாமல் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் விட்டவனாய் இவ்வுலக போகங்கள், பரலோக போகங்கள் ஆகியவற்றில் ஆசையை அறவே தவிர்த்தவனே நிஸ்திரைகுண்யனாக ஆகிறான். இவ்வுலகில் அனுபவிக்கும் போகங்கள் நிலையற்றவை என்பதை உணர்ந்து பரமாத்மா அடைவதையே லட்சியமாக கொள்ள வேண்டும். எந்த கர்மத்தை செய்தாலும் நான் செய்கிறேன் என்ற கர்த்திருவ தன்மை இல்லாமலும்
பலனில் விருப்பமில்லாமலும் கர்ம யோகியாக செயல்படுபவனே நிஸ்திரேகுண்யன் ஆவான். அவ்வாறு செயல்படும் பொழுது இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி, மானம் அவமானம் ஆகிய இருமைகளில் விருப்பு வெறுப்பின்றி இருப்பதால் அவன் நிர்த்வந்தகா என்று சொல்லப்படுகிறான். அவன் எப்பொழுதுமே அகண்ட பரிபூரண பிரம்மஸ்வரூபத்தையே நினைத்து கொண்டிருப்பான். அவனுடைய மனம் சதா சர்வ காலமும் சச்சிதாந்த பிரம்மஸ்வரூபத்திலே நிலைத்திருப்பதால் நித்திய சத்வஸ்தக என்று கூறப்படுகிறான். நிர்யோக க்ஷேம பவ என்றும் பரந்தாமன் பகர்கின்றார். யோகம் என்றால் என்ன? அலப்தஸ்ய லாபகா யோகா. இதற்கு முன் அடையாத ஒன்றை அடைவது யோகமாகும். க்ஷேமம் என்றால் லப்தஸ்ய பரிரட்சணக, அடைந்ததை காப்பது க்ஷேமமாகும். உலகியல் போகங்களில் ஆசையை துறந்த பின்னாலும் கூட வாழ்க்கையை வாழ்வதற்கு மனிதனுக்கு யோகக்ஷேமத்திலே சிறிது விருப்பம் இருக்கலாம். அந்த சிறு விருப்பத்தையும் விட்டுவிட்டவன் தான் நிர்யோகக்ஷேமன் ஆகிறான். அவனுடைய யோகக்ஷேமத்தை எல்லாம் பகவானே பார்த்து கொள்கிறார். யோகக்ஷேமம் பகாம்யகம் என்று யோகீஸ்வரனை இயம்பியுள்ளார். இப்பேற்பட்ட குணங்களை உடையவன் ஆத்மவானாகவும் இருக்க வேண்டும். ஆத்மவான் என்றால் யார்? மனம், புத்தி, புலன்கள் ஆகியவற்றை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எவன் வைத்திருக்கின்றானோ அவன் ஆத்மவான் என்று கூறப்படுகிறான். அவ்வாறு அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவனுக்கு எளிதாக சமத்துவ யோகம் கிட்டும். த்ரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். வேதங்களில் கர்மகாண்டத்தில் கூறப்பட்ட பல்வேறு கர்மங்களிலும் அவற்றால் பெறும் போகங்களிலும் ஆசையை துறக்க வேண்டும் என்று இயம்பிய யதுகுல நந்தனன் வேதாந்தத்தில் விளம்பப்பட்ட பிரம்ம ஞானத்தின் பெருமையை 46வது ஸ்லோகத்திலே கூறுகின்றார். யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. சர்வதஹ எல்லா பக்கங்களிலும், சம்ப்ளுத உதகே நிறைந்த நீர்நிலையை அடைந்த ஒருவனுக்கு, உதபானே சிறிய நீர்நிலையினாலே, யாவான் அர்த்தக எவ்வளோ பயன் இருக்கிறதோ, விஜானதஹ பிராமணஸ்ய பிரம்ம தத்துவத்தை அறிந்த பிராமணனுக்கு, சர்வேஷு வேதேஷு எல்லா வேதங்களினாலும், தாவான் அவ்வளோ பயன்தான் கிடைக்கும். இங்கு நீலமேக சியாமசுந்தரன் நீர்நிலைகளின் ஓமையை கூறி ஞானிகளின் நிறைந்த நிலையான ஆனந்தத்தை வர்ணிக்கிறார். நல்ல இனிமையான ஆழமான ஜலம் நிறைந்த பெரிய நீர்நிலை அடைந்த ஒருவனுக்கு ஓடை, கிணறு, குளம் ஆகிய சிறு நீர்நிலைகளினால் எந்தவித பயனும் இல்லை. அவ்வாறே எல்லா போகங்களில் உள்ள பற்றை துறந்து நான் எனது என்னும் அகங்காரமும் அபிமானமும் அற்று நித்திய சுத்த புத்த பரமாத்மாவை அறிந்து கொண்டவனுக்கு, அந்த பிரம்மானந்தத்திலேயே திளைத்திருப்பவனுக்கு, வேறு ஆனந்தம் கிடைப்பதற்காக வேதங்களில் கூறப்படுகின்ற கர்மாக்களினால் அடையக்கூடிய பயன்களான போகங்களினால் ஒரு பயனும் இல்லை. பரிபூர்ண காமனாக நித்திய திருப்தனாக இருக்கின்ற அவனுக்கு கர்மகாண்டத்தினால் அடையத்தக்கது ஒன்றுமில்லை. இந்த ஸ்லோகத்திற்கு மற்றொரு வியாக்கியானமும் ஆன்றோர்கள் மொழிந்துள்ளார்கள். ஒரு பெரிய நீர்நிலையிலே பல படித்துறைகள் இருக்கும். குளிப்பதற்கு, குடிப்பதற்கு, துணி துவைப்பதற்கு என்று வெவ்வேறு படித்துறைகள். அவரவர்களுக்கு எது தேவையோ அதன்படி அந்தந்த படித்துறைக்கு செல்வார்கள். எங்கும் நீர் நிறைந்திருந்தாலும் ஒருவனுக்கு தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அந்த அளவுதான் அவன் எடுத்துக்கொள்வான். அவ்வாறே வேதத்திலே 4 யுக தர்மங்கள், சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ஆகிய 4 யுகத்திற்குரிய தர்மங்கள், பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ரு என்ற 4 வர்ணத்தாரின் தர்மங்கள், பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசம் ஆகிய 4 ஆசிரமத்திற்குரிய தர்மங்கள், பல்வேறு ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் கூறப்பட்டுள்ளன. பிரம்மத்தை உணர்ந்த பிராமணன்
தனக்கு தேவையான பிரம்ம ஞானத்தை மட்டுமே வேதத்திலிருந்து ஏற்றுக்கொள்கிறான். இங்கு பிராமணன் என்பவன் பிறப்பால் ஒருவன் பிராமணன் என்று கூறுவதில்லை. விஜானதகா பிராமணசி என்று சொன்னார். பிரம்ம தத்துவத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன். அவ்வாறு பிரம்ம தத்துவத்தை உணர்ந்த அந்த பிராமணன் தனக்கு தேவையான அந்த பிரம்ம ஞானத்தை மட்டுமே வேதத்திலிருந்து அவன் ஏற்றுக்கொள்கின்றான். யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ.